இந்த லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் வலிக்கிறது இல்லை பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு வர்றது இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பயத்தை உருவாக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினச்சி நிறையா இசிஜி எடுக்கிறாங்க, எக்கோ, ட்ரெட்மில்லு, சிலர் பெரிய ப்ரொசீஜருக்குள்ளேயெல்லாம் இறங்கிடுறாங்க. ஆனால் 95% மோஸ்ட் ஆஃப் த டைம் இது சர்வைக்கல்லேருந்து வர்ற வழியாவோ இல்லை மசில் பெயினாவோ அந்த மாதிரி இருக்குது. இல்லை காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ரிப்ஸ் ஆர் ஸ்டர்னம் அதுவாவோ இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ரூட் காஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்தெலும்பு தேய்மானமாவோ, டிஸ்க் பல் ஜவ்வு வீங்கினது, டிஸ்க் புரலாப்ஸ் ஜவ்வு விலகினது, டிஸ்க் புரட்ரூசன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, பிரேக்கல் நியூராலஜியா இதுவாக இருக்கலாம். ஸோ மசில் பெயினாகவும் இருக்கலாம். இதுக்குன்னு நான் ஒரு 3 எக்ஸசைஸ் இப்போ சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7 தடவை ஸ்ட்ரைட்டாக வச்சு செய்யணும். இந்த எக்ஸசைஸ் பெயினை குறைக்கும். தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நைட்டு 9-10லேருந்து காலையில் 6-7 மணி வரைக்கும் தூங்குகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியை குறைச்சி ஹாப்பியாகவும் ஒரு அன்பாகவும் இருக்க பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.